எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரசாணிக்காய் கூட்டு. அரசாணிக்காய்னா ஒன்றும் இல்லைங்க, மஞ்சள் பூசணிக்காயை தான் கொங்கு சைடில் அரசாணிக்கான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வந்ததுக்கப்புறம் 1/4 கிலோ அரசாணிக்காயை தோல் சீவி விதை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அரசாணிக்காய் சட்டுன்னு வெந்துடும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சது இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் ஒன்றா கிளறி ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு வச்சிடலாம். தக்காளி அரசாணிக்காய் ஒன்றா சேர்ந்து வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி ஊரில் வெந்து வந்துருச்சு, அரசாணிக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இது ஒரு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு சின்ன லெமன் சைஸில் புளியை ஊற வச்சுருக்கேன், அதை நல்லா கரைச்சி வடித்து இதில் சேர்த்துக்கோங்க. இந்த புளி தண்ணியிலேயே அரசாணிக்காய் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் 5-6 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், கொஞ்சமாக தேங்காய், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 ஸ்பூன் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஓரளவு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். எல்லாம் சேர்ந்து ஒன்றா வெந்து வரட்டும். தேங்காய் சேர்த்ததும் பார்க்குறதுக்கே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, அரசாணிக்காய் குழஞ்சி போகும். அவ்வளோதாங்க, நம்ம பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை ரச சாப்பாடு, பருப்பு சாப்பாடோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.